Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Amen. Hallelujah. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆமென். நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியான தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வானாதி வானங்களும் கொள்ளாத அற்புத தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, ஹல்லேலூயா. எங்கள் எம்பெருமானே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் ஆண்டவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய குறைவுகள் குற்றங்களை தயவாய் நீர் மன்னிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, நீர் மன்னிப்பீராக. எங்களுடைய குறைவுகள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமது கிருபை எங்களை தாங்கட்டும், உமது கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே, தாங்கி நடத்தட்டும். தேவனுடைய காருண்யம் ஆண்டவரே எங்களை தாங்கி நடத்தட்டும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்பா ஒமேகாவுமானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஓ, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவரே, எங்கள் நித்திய பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் பலனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் எங்களுக்காக, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. உமது கிருபையினால் எங்களை தாங்கி நடத்துங்கப்பா. உமது கிருபையினால் எங்களை தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. இம்மட்டும் காத்தது உமது கிருபை அல்லவா, இம்மட்டும் தாங்கி நடத்தினது உமது கிருபை அல்லவா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிவாரந்தர பலரதீர வரஷதரதீரவோ இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில பலமாய் அசைவாடுவீராக. எங்கள் மத்தியில நீர் பலமாய் அசைவாடுவீராக அப்பா. எங்களுடைய குறைவுகள் குற்றங்களை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓஹ, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. எங்களுடைய சிந்தைகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தைகளை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் உம்மை தரிசிக்க முடியாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒரு விசை கழுவி ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான தெய்வம் ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நாம் பாம ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையின் நாதரே, ஓ கிருபையின் நாதரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையின் நாதரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, மகிமை, மகிமை, மகிமைப்பா ஆண்டவரே. அப்பா, தெய்வ மகிமைங்களை நிரப்பட்டும். தெய்வ மகிமைகளை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. தெய்வ மகிமைகளை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்கள் மத்தியில் பலமாக இந்த கால வேளையில் அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானவரை நீர் இந்த கால வேளையில் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராகப்பா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த என் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த நல்ல காலை வேளையில அப்பா உம்முடைய சமூகத்துல நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆராதனை வேலைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவை பாடி துதிக்கிற வேலையில தேவ நாமம் மாற்றம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே.
பேசுகிறாக. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்கிற யாவருக்கும் கர்த்தருடைய வல்லமை அப்படி ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இணையதளத்தின் மூலமாய் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். பாடல் புஸ்தகத்தில் ஒரு சில பாடல்களை பாட போறோம். பாடல் புஸ்தகத்திலே 669வது பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சலந்தவையட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பது வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பது வல்லவர். உன்னினைவார் இருக்கின்றார், ஓடிவாயின் மகனே. அவர் உன்னினைவார் இருக்கின்றார், ஓடிவாயின் மகனே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். இன்னதெல்லாம் வீட்டதெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். இன்னவெல்லாம் நீக்கவெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்,
praise you, Lord. Hallelujah. கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நீங்களெல்லாம் நடுநடுங்கும், அவற்றில் முன்னே இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும், அவற்றில் பொன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினார் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். நம்மை ஞானியினார் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் அங்கே கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. கைதட்டி நாம் பாடுவோம். கர்த்தவா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். கைதட்டி நாம் பாடுவோம். அடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, அடிகள் ஆமென். உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, இருநட்டம் உனக்காக, இருந்திடு என் மகனே. இரத்தம் ஆமென். உனக்காக, நன்றி அப்பா. இருந்திடு என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், ஆமென். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், ஆமென். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். சகல உயர்த்தி சென்று இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், நடத்திடுச்சு நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் ஆமென். துடைத்திடுவார், ஆமென். கரத்தெடுத்து நடத்திடுவார். இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றை நிறைவேற்றுவார். ஆமென் ஆமென். இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் அப்பா இன்றே நிறைவேற்றுவார். இயேசுவே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென் ஆமென் ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்துல இன்னும் ஒரு பாடல் பாட போகிறோம். 639வது பாடல். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா,
நன்றி இயேசு ராஜா. 639வது பாடல். என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, எங்களுக்கு புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, எங்களுக்கு அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, எங்களுக்கு வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்றே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்றே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, தனிமையிலே துணை நின்றே நன்றி ராஜா, சொல்லுங்க தனிமையிலே நன்றி ராஜா, தாயை பொறுத்தேனே நன்றி ராஜா, தாயை பொறுத்தேனே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இருவரை தாங்கினீரே, தந்து இருவரை நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, எங்களுக்கு புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஊழிய
ராஜா உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா எங்களை உடனிருந்து நடத்தினீரே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு பாடல் நாம் பாட போகிறோம். பாடல் புஸ்தகத்தில் 875வது பாடல். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. 875வது பாடல் புஸ்தகத்தில் எல்லாரும் கரங்களை கட்டி ஓ நன்றி இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எங்கள் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சொன்ன சிறகுகளின் பயம்
பயமில்லை ராஜா எங்களாலே அவர் எதற்கும் பயமில்லை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் வருது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். விடத்தியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா நன்றியோடு ஜோஹாலேலூயா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆமென். நன்றி ஆவியானவரே, ஆமென். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah. We ஸ்தோத்திரிக்கிறோம், we ஸ்தோத்திரிக்கிறோம், we ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. நல்லவரே, என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீ வந்து பேசாதிருந்தால் என் வாழ்க்கை தொலைந்து போகுமே. நீ வந்து பேசாதிருந்தால் என் வாழ்க்கை சிதைந்து போகுமே.
என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீ வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை தொலைந்து போகுமே. நீ வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. ஆயும் தன் குழந்தை கூட பேசாதிருப்பாளோ, தந்தையும் தன் குழந்தை கூட கொஞ்சாதிருப்பாரோ. சொல்லுங்க, தாயும் தன் குழந்தை கூட பேசா, அவள் தந்தையும் தன் குழந்தை கூட கொஞ்சாதிருப்பாரோ. நானும் தன் குழந்தை அல்லவோ, என்னோடு பேச மாட்டீரோ. நானும் தன் குழந்தை அல்லவோ, என்னோடு பேச மாட்டீரோ. என்னோடு பேசும் இயேசுவே, உனக்கு சொன்னேன், என்னோடு பேசும் இயேசுவே, நீ வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை தொலைந்து போகுமே. நீ வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. சத்தமா, என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும், என்னோடு பேசும் இயேசுவே, நீ வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை தொலைந்து போகுமே. நீ வந்து பேசாதிருந்தா, நீ வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. தாயும் தன் குழந்தை கூட, தாயும் தன் குழந்தை கூட பேசாதிருப்பாரோ, தந்தையும் தன் குழந்தை கூட கொஞ்சாதிருப்பாரோ. தன் குழந்தை கூட பேசாதிருப்பாரோ, தந்தையும் தன் குழந்தை கூட கொஞ்சாதிருப்பாரோ. நானும் தன் குழந்தை அல்லவோ, என்னோடு பேச மாட்டீரோ. நானும் தன் குழந்தை அல்லவோ, அவள் 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 என்னோடு பேச மாட்டீரோ. என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னோடு பேசும் இயேசுவே, நீ வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை தொலைந்து போனதே. நீ வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. என்னோடு பேசும் இயேசுவே, உனக்கு நம்பு, என்னோடு பேசும் இயேசுவே,
நான் உந்தன் பிள்ளை அல்லவோ, என்னோடு பேச மாட்டீரோ, நான் உந்தன் குழந்தை அல்லவோ. சொல்லவே என்னோடு பேச என்னோடு பேசும், என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே. நீ பேசாதிருந்தால் என் வாழ்க்கை தொலைந்து போகுமே. நீ வந்து பேசாதிருந்தால் என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. என்னோடு பேசும், நீ பேசுகிறதே, நீ பேசுகிறதே என்னோடு நீ பேசும் ஆண்டவரே. உன்னுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணுமே. இது மனம் போன போக்கில் அல்லப்பா. உன்னுடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களா எங்களை மாற்றும். மனிதர்களின் சத்தத்தை அல்ல, தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்கிறவர்களா எங்களை மாற்றும். சொல்ல முடியல.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் சமூகத்துல கூடி வந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நாளைய தினத்துல நமக்கு மாலை 6:30 மணிக்கு நமக்கு நம்முடைய திருச்சபையில் வைத்து பரிசுத்த ஆராதனை நடைபெறும். ஆகவே எல்லாரும் அந்த விசுவாச மக்கள் எல்லாரும் திருச்சபையில பங்கு பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கண்களை மூடி சொன்னீங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த என் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில இப்பொழுதும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு நீர் பேசுகிறது. நீங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவரை பார்த்தீர்கள். பேசும் நாம் நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாசிக்கலாம் வேண்டுமா? அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொன்ன ஒரு வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென். இந்த வார்த்தை எல்லாருடைய வீடுகளிலேயும், அது மாத்திரமல்ல எல்லாருடைய வாகனங்களிலேயும் இந்த வார்த்தை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். ஆமென். ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஞாபகப்படுத்த வேண்டும்? ஆண்டவர் எதற்காக இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்ட வேண்டும்? இன்றைக்கும் இந்த வாழ்க்கை பயணத்துல, இந்த உலகத்தின் இந்த பயணத்துல, இந்த உலக ஓட்டத்துல அநேக நேரங்களிலே நாம் புலம்புகிறோம் ஆண்டவருடைய சமூகத்துல, நீர் எங்களுக்கு உதவி செய்யும், இந்த தடைகளை நான் எப்படி தாண்டப் போகிறேன் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் முறையிடுகிறோம். மோசேயும் ஆண்டவரிடத்துல விதமாய் முறையிட்டார். மோசே கூட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து கானானுக்கு அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று ஆண்டவருடைய தீர்மானமாக இருந்தபடினாலே கர்த்தர் மோசே அனுப்பி அவர்களை அழைத்து வர சொல்லும் போது மோசே தேவனிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன? வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 12:13 நாம் வாசிக்க கேட்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். மோசே தேவனிடத்தில் முறையிடுகிற வார்த்தை, ஆண்டவரே
நீ இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லி நீ அனுப்பினீரே, ஆகிலும் என்னோடு கூட இன்னொரு அனுப்புவன் என்பதை எனக்கு என்ன பண்ணல, அறிவிக்கவில்லை. நீ சொன்னதே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கும் என்றால் இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு நல்வழியை எனக்கு என்ன பண்ணும், அறிவியும் என்று சொல்லுகிறார். அங்கே ஜனங்களை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஜனங்களுக்குள்ள ஒரு விதமான போராட்டங்கள், குழப்பங்கள். அங்கே மோசையை அங்கே ஓரம் கட்டுகிறதை பார்க்க முடிகிறது. இங்கே மோசே இங்கே விளம்புகிறான், அங்கே முறையிடுகிறான். ஆண்டவரே என்று சொல்லி அவன் முறையிடுகிறான். நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் முறையிடுகிறான். அவன் கேட்கிற, ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னீரே, அப்படி என்றால் இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு நல்வழியை என்ன பண்ணும், காண்பியும். எனக்கு நல்ல வழியை எனக்கு காண்பியும், என்னால் நடக்க முடியவில்லை என்று சொல்லி அங்கே மோசே சோர்ந்து போய் தேவ சமூகத்திலே உட்கார்ந்த போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறதே. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக சொல்லுமப்பா, நீ எதை குறித்து கலங்க வேண்டாம், நீ எதை குறித்து வேதனைப்பட வேண்டாம், உன்னை நடத்துகிற தெய்வம் உனக்கு முன்பாக நான் கடந்து போகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று. அவன் எந்த இடத்தில் எல்லாம் பர்வதங்கள் போல தடையாய் இருந்து நாம் நடக்கக்கூடாதபடிக்கு பல காரியங்கள் தடையாய் இருந்து வழி தெரியாமல் இருந்தமோ, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னத்தினால் உனக்கு எதிராக இருக்கிற மலை போல இருக்கிற காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொன்னார். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும். அவன் அபிஷேகத்தினால நுகங்கள் முறிந்து போகும். உனக்கு எதிராக இருக்கிற எல்லா பாரங்கள் தடைகள் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. அருமையான தேவஜனமே, இந்த காலங்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உன்னை வழி நடத்தும். ஆமென். கர்த்தருடைய சமூகம் நம்மை வழி நடத்தும். கர்த்தருடைய சமூகம் நமக்கு வழி நடத்தும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வோம். ஆமென். தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து போகும் என்று சொன்னார். எதை குறித்து கலங்க தேவையில்லை. ஏனென்றால் மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் முன்பாக போகும் பொழுது செங்கடலும் இரண்டாய் வழி விளக்கம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? இந்த காலை வேளை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அன்பான சகோதரனே, சகோதரி, நீ பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிற பார்த்து, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும். என் ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த இளைப்பாறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே என்னென்ன காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை மாத்திரம் நான் வேகமாக சுட்டிக்காட்டி கடந்து போகும்படி விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து போகும்போது இங்கே அவருடைய சமூகத்துல என்ன இருக்கிறதா? சத்தமா சொல்லுங்களேன். பைபிள் வச்சிருக்கிறவங்க பரிபூரண ஆனந்தம். ஆமென். பரிபூரண ஆனந்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக போகும் பொழுது இத்தனை நாட்கள் நாம் கலங்கி கொண்டிருந்த அந்த கலக்கத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு நிம்மதி
நிம்மதியை, ஒரு ஆனந்தத்தை, ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிபூரணமான ஆனந்தம். இது ஆனந்தம் என்று சொல்லவில்லை, பரிபூரணமான ஆனந்தம். ஏன்னா சங்கீதம் 97:5 நாம் வாசித்தோமே, அவருடைய பிரசனத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று. ஆமென். அவருடைய பிரசனத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று. ஆகவே பரிபூரணமான ஆனந்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தேவ ஜனமே, இந்த பரிபூரணமான ஆனந்தத்தை நம் வார்த்தையினாலே சொல்லி விவரிக்கவே முடியாது. அதை அனுபவிக்க மாத்திரமே முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதை அனுபவிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே ஒரு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியை நாம் என்ன பண்ண முடியும்? யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு மகிழ்ச்சியை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், இத்தனை நாட்களாய் இருந்த தடைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். இத்தனை நாட்களால் போய் துருவி வந்த காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரிபூரணமான ஒரு ஆனந்தத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். ஆமென். அதை வார்த்தைகளினாலே சொல்ல முடியாது, அதை வார்த்தைகளினாலே யாராலும் விவரிக்க முடியாது. அவருடைய கிரியைகளை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும், அவருடைய காரியங்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். என்ன இவ்வளவு சந்தோஷம், என்ன இவ்வளவு மகிழ்ச்சி என்று சொன்னால் சொல்லுவாங்க, இத்தனை நாட்களா கண்ணீர் வடித்து, இத்தனை நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில போராட்டத்தை கொண்டு வந்த காரியங்களை என் தேவன் ஒரு பெரிய விடுதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நான் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, பரிபூரணமான ஆனந்தம், பரிபூரணமான ஆனந்தம், சொல்லவே முடியாத அளவுக்கு ஆனந்தம் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே தருவாராக. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் தருவாராக. ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 32வது அதிகாரத்துல 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவராலே எல்லாம் போடும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களை இத்தனை நாட்கள் கலங்கடித்துக் கொண்டிருந்த எல்லா சிறையிருப்புகள் எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. அதை மாற்றுகிறது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே. ஆகவே அந்த கர்த்தருடைய சமூகம், அந்த பிரசன்னம் நமக்கு முன்பாக கடந்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில பரிபூரணமான ஆனந்தத்தை கர்த்தர் தருவார். பயந்து பயந்து நீங்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருதயம் கலங்கி கலங்கி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரினோடு கூட வருகிறார். ஆமென். கர்த்தரினோடு கூட வருகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் எதிர்பார்த்திருக்கிறதை என் தேவன் அதை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆகவே எனக்கு முன்பாக தேவனுடைய சமூகம் போகிறபடினாலே நான் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. ஆகவே நான் 2 சாமுவேலின் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்க வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். அல்லேலூயா. திருப்பி வாசித்த வசனத்தை. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக. ஆமென். என
கர்த்தருடைய சமூகம் தான் என்னை உயர்த்தினது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எல்லா இடங்களிலேயும் கர்த்தருடைய சமூகத்திலே போய் நின்றபடினாலே கர்த்தர் எல்லா இடங்களிலேயும் என்னை எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் நிற்கிறவன் ஒரு நாள் தோற்று போக மாட்டான். தேவ சமூகத்தில் நிற்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டான். தேவ சமூகத்தில் நிற்கிறவன் ஒரு நாள் தலை உடைந்து போக மாட்டான். தேவன் அவனை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பரிபூரணமான ஆனந்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அவருடைய சமூகத்தில். ஆமென். ஹல்லேலூயா. இளைப்பாறுதலற்ற இருந்த நமக்கு தேவ சமூகத்தில் வரும் பொழுது அந்த இளைப்பாறுதலில் மிக முக்கியமான ஒன்று பரிபூரணமான ஆனந்தம். அவன் அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இரண்டாவது ஒரு காரியம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஹல்லேலூயா. உமது சமூகத்தில் மறைத்து. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இரண்டாவது, தேவ சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது எல்லா பிசாசின் கிரிகைகளுக்கு ஒரு நாம் அவர்கள் கிரிகைகளுக்கு தப்புவிக்கப்படுகிற ஒரு பாதுகாவலாய் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகம் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பகலிலே அவர்களுக்கு ஆண்டவர் எப்படி அவருக்கு சமூகம் வந்ததா? மேக ஸ்தம்பமா, இரவில அக்னி ஸ்தம்பமா. அவர்களை காத்த நிழல் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. ஆமென். பாருங்க, கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியாத ஒரு கூட்டம் இரவுல மறக்கிட்டு வருது. இருட்டா இருக்கிறாங்க, இருட்டா இருக்குது. ஆனா அவன் பார்க்கிற இடம் ஒரு கூட்ட ஜனம் நடந்து போகுது. அந்த இடம் மட்டும் எப்படி இருக்குது? வெளிச்சமா இருக்கு. காலையில அந்த கூட்டம் வெயில்ல வேகமா விரட்டிட்டு வரான். இத்தனைக்கு எவ்வளவு நடந்து வரல, குதிரை தான் வந்திருப்பான். எவ்வளவு வேதனையா இருக்கு, வெயில்ல வரும். ஆனா நடந்து போறான். நான் என்ன பண்றேன்? வசனம் சொல்லுது, அவனுடைய ட்ரெஸ் என்ன ஆகலையா? கலையிலையா? பழசா? செப்பல்? நம்ம இப்ப இருக்கிற இந்த தெருல நடந்து போயிட்டு வாங்க, எத்தனை பேர் செப்பல் நீங்க கையில பிடிச்சிட்டு வரீங்கன்னு தெரியும். அது அந்த நாட்கள் எப்படி இருக்கும் பாருங்க, பாலைவனம். ஆனா அந்த நாட்கள்ல செப்பல் கூட என்ன ஆண்டவர் இப்படி அவர்களை மறைத்து பாதுகாக்கிறார். ஆமென். எனக்கு இன்னும் பைபிள் படிக்க ஆண்டவரை நான் அதிகமா ஆண்டவர்கிட்ட கேட்கறது உண்டு. ஆண்டவரை, உங்களுடைய சத்தத்தை நான் இன்னும் அதிகம் கேட்கணும். ஆண்டவரை, இந்த சத்தத்தை நான் என்ன பண்ணணும்? கேட்கணும். இதுதான் இப்போ என்னுடைய வாஞ்சை விருப்பம், உங்களுடைய சத்தத்தை கேட்கணும். எல்லாரும் சொல்றாங்கல்ல, உங்களுடைய சத்தத்தை நான் என்ன பண்ணணும்? என்னோடு பேசு, என்னோடு நீ பேசு. படிக்க வேதத்தை படிக்க ஆண்டவரை நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியல. அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு. எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் பாருங்க. கடல் ரெண்டா ஆண்டவர் சொல்றாரு, லைட்டா என்ன பண்ணு, மோசையை பார்த்து கடல் என்ன பண்ண சொன்னாரு? என்ன சொன்னாரு? பேச சொன்னாரா? ஆமா. நம்ம போய் நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரத்துல ஒரு குச்சி எடுத்து அப்படி தண்ணி அப்படி பண்ணுங்க, புரியுமா? புரியாது. ஆமா. அந்த குச்சி எடுத்து கோல் எடுத்து பிரிச்சு விட்டும் மாத்திரத்துல கீழ் காற்று கடல்ல இருந்து என்ன பண்ணுது? எழுப்பு ரெண்டா
சங்கீதக்காரன் சொல்றாரு, தாவீது, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி வர பார்வோனை பார்த்து பயந்தாங்கல்ல, முன்னாடி செங்கடல் இருக்கு, எப்படி போக்குறோன்னு தெரியல, பயமா இருக்கு. நீங்க சங்கீதத்தில் படிச்சு பாருங்க. அப்போ அப்படி பயந்தவங்க இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே தோல் எடுத்து 2ஆ பிளந்து விடு. உள்ள போறாங்க. அவங்க கண்ணு பாக்குற அளவுக்கு தான் பார்வோனுடைய சேனை வருது. ஆனா அவன் உள்ள போறான் கடலுக்குள்ள, வெட்டாது நிறைய இருக்குது. சங்கீதக்காரன் சொல்றாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கடல்ல உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, அடிச்சு சாப்பிட்டாங்களா. படிச்சிருக்கீங்களா? படிங்க. சாப்பிட்டாங்க. நம்ம ஆளுகள் பாருங்க, ஒருத்தர் விரட்டிட்டு வரான்னு தெரிஞ்சா கூட அங்க இருக்கிறத சாப்பிடாம என்ன சாப்பிட்டு போறான். ஆனாலும் அந்த பார்வோனுடைய ரதம் இவர்களை பிடிக்க முடியவில்லை. அவன் ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறார் பாருங்க. நாங்க யோசித்து பாருங்க. கண்ணுக்கு பார்க்கிற தூரம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாலும் இவங்க இப்ப பிடிச்சிடலாம் சொல்லி வேகமா வந்துகிட்டே இருக்கும் போது ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஆண்டவர் அந்த பாதையை விஸ்தாரமா இன்னும் தூரம் வாங்கி கொண்டே இருந்திருப்பாரு போல. அந்த ஜனங்களுக்கும் இவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டே இருந்திருப்பாரு, தூரம் வாங்கிட்டே இருந்திருப்பாரு போல. ஏன்னா என் ஜனங்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க, அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க பார்க்கட்டும், கண்ணு பார்க்கட்டும், ஆனா இவங்களால என்ன பண்ண முடியாது, பிடிக்கவே முடியாது. தேவ பிள்ளைகளை தொடவே முடியாது. அவன் ஹல்லேலூயா. அதெல்லாம் படிக்க அதெல்லாம் தியானிச்சு பார்க்க அவ்வளவு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவருடைய கிரியைகள் எல்லாம். சரி, போகட்டும். அப்போ இங்கே வசனம் சொல்கிறது, அவருடைய சமூகத்தினாலே என்னை பாதுகாக்கிறேன். அவன் ஹல்லேலூயா. ஆகவேதான் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 51வது சங்கீதத்துல 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். ஆமென். ஹல்லேலூயா. 2 காரியம், மிக முக்கியமான காரியத்தை தெளிவா இந்த தாவீது புரிந்து கொண்டார். ஏன்னா ஒரு இடத்தை விட்டு தள்ளிடாதீங்க, ஒரு காரியத்தை விட்டு எடுத்துடாதீங்க. என்னது, உங்க சமூகத்தை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, என்ன தள்ளிடாதீங்க. உங்க சமூகம் என்னை விட்டு விலகிடுச்சுன்னா எனக்கு பாதுகாப்பே இல்லப்பா. உமது சமூகம் மாத்திரம்தான் என்னை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. உமது சமூகம் மாத்திரமே என்னை தப்பு வைக்கிறது. ஆகவே இங்கே தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய சமூகம் நமக்கு நல் பாதுகாவலாய் இருக்கிறது. வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனமும் யாத்ராகமம் 19:4வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். பகலிலே மேகஸ்தம்பமும், பகலில் மேகஸ்தம்பமும், இரவிலே அக்கினி ஸ்தம்பமும், இரவில் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. யாத்ராகமம் 19:4. நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அவரிடத்திலே சேர்த்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய சமூகத்தினாலே நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கூடாரத்தில் என்று சொல்லும் தேவ பிரசன்னத்தில் நம்மை மறைத்து கன்மலையின் மேல் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். நம்மை ஆண்டவர் அந்த கன்மலையின் மேல் உயர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் உயர்த்தப்படுவோம். ஆமென். தேவ பிரசன்னத்துக்கு உள்ளே நாம் நடக்கும் பொழுது, தேவ சமூகம் நமக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது, தேவ சமூகம் நம்மை சுற்றிலும் இருக்கும் பொழுது, நான் ஒன்றை மாத்திரம் சொல்ல முடியும், நமக்குள்ளே எழும்புகிற மாம்சிக இச்சைகள் கூட அது செத்து போகுமாம, அது ஒளிந்து போகுமாம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, அவர் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை
கர்த்தர் கொண்டு வருவார். வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 27வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிக்கலாம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அப்போ வல்லமையும் மகிமையும் அவருடைய சமூகத்திலே, மகிமையும் கனமும் உங்களை மகிமைப்படுத்தி கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவது தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமே. அவன் ஹல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் உங்களிடத்தில் கடந்து வருவார்கள். அவன் ஹல்லேலூயா. கனத்திற்குரியவர்களாய் மகிமைக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். சங்கீதம் 40வது சங்கீதத்துல 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அது வேறு விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். சர்வ வல்லவருடைய வழக்காடி 42 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து உன்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, இங்க நாம் வாசிக்கிற உளையான சேற்றில் இருந்த என் நம்மளை கர்த்தர் நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி கண்மலை மேலே நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா இளைப்பாறுதலை தருவேன். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் போது இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் பரிபூர்ணமான ஆனந்தத்தினாலும் பாதுகாப்பினாலும் கண்மலை மேலே நிறுத்தப்படுகிற ஒரு மகிமையை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நம்முடைய மகத்துவமான நாமத்தை ஆண்டவரே, நாங்கள் இப்போதும் கேட்ட வார்த்தைகளின்படி தேவ சமூகம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும், எங்களுக்கு முன்னாக செல்லட்டும், எங்களை பிறகே காக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமல் இருந்த தெய்வத்துக்கு நன்றியுள்ள ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் நல்லவர் 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 என்றே நாங்கள் தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிபூர்ணமான ஆனந்தத்தினாலே கர்த்தர் எங்களை நிறைத்து நடத்துகிற தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சத்துரு எங்களை தொடாதபடி கர்த்தாவே தம்முடைய சமூகம் எங்களை பாதுகாக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, கனத்தினாலும் மகிமையினாலும் எங்களை முடிசூட்டுகிற தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய செட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ள உமக்காக ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் பலனும் தருவீராக. தேவ சமூகத்தை நித்தமும் நாடுகிறவர்களாக, தேவ சமூகத்திலேயே நாங்கள் தங்கி வாசம் பண்ணுகிறவர்களாக நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். எல்லா விதமான தீங்கு தீமை பொல்லாப்புக்கும் உலகம் மாமிச பிசாசாகிய சத்துருக்களுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி விடுவித்து பாதுகாத்தருளும்படியாக பெற்றுகிறோம். தேவ நாமம் மகிமைக்கென்றே நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பலத்தால் இடைகட்டும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். மீதியானவர்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து நடக்கும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர்